ஹலோ வியூவர்ஸ், நம்ம பாக்ஸமில் சேனல் டுடே என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம மொபைல் மிஸ் ஆன அப்புறம் அந்த மொபைலை எப்படி வேற ஒரு மொபைல்லேருந்து நம்ம ஆக்சஸ் பண்ணுறது, நம்ம மொபைல் எக்ஸாக்ட்லி எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கலாம். அது மட்டும் இல்லை, நம்ம மொபைலில் இருக்கக்கூடிய டேட்டாவை வேற ஒரு டிவைஸில் இருந்து அதை எரேஸ் பண்ணிடலாம். நம்ம மொபைலோடைய பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிடலாம். அதை எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. உங்கள் ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிக்காங்க. ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஃபைண்ட் மை ஃபோன்னு சர்ச் பண்ணுங்கள். ஃபைண்ட் மை ஃபோன்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு க்ரீன் கலரில் மொபைல் போட்ட மாதிரி ஒரு ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்பை கிளிக் பண்ணுங்கள். இது வந்து ஒரு கூகுள் ப்ராடக்ட். இந்த அப்ளிகேஷன் 1.8 MB தான். டவுன்லோட் பண்ணலாம். டவுன்லோட் ஆயிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நீங்கள் வந்து இதில் எதுவுமே பண்ண தேவையில்ல. இந்த அப்ளிகேஷன்ஸில் நீங்கள் இதில் உங்களோட இமெயில் ஐடி மட்டும் இதில் லாகின் பண்ணால் போதும். நான் என்னோட இமெயில் ஐடியை வந்து இதில் லாகின் பண்ணுறேன். உங்கள் பாஸ்வேர்டை வந்து இதில் லாகின் பண்ணிக்காங்க. நான் என்னோட இமெயில் ஐடியை லாகின் பண்ணி பாஸ்வேர்டை போட்டுட்டேன். சைன்இன் பண்ணிக்காங்க. சைன்இன் பண்ணதும் இந்த அப்ளிகேஷனுடைய பேஜ் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். நீங்கள் இப்போ கரண்ட்லி இப்போ எங்கே இருக்கீங்க, உங்கள் மொபைல் எங்கே இருக்குங்கிறத நீங்கள் உங்கள் மொபைல்லேருந்து பார்த்துக்கலாம். நம்மளோட கரண்ட் லொக்கேஷன் வரும். இனி ஒரு ஹேண்ட் நம்மளோட பேட்ரி லெவல் கூட பாருங்கள் கரெக்டாக காட்டுது. ப்ளே சவுண்டுனா நம்ம மொபைல்லேருந்து ஒரு சவுண்டு ஒரு அலர்ட் வரும். இப்போ வந்து ஓகே, இதை வந்து நம்ம மொபைலில் வந்து இந்த ஃபைண்ட் மை டிவைஸ் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இது நீங்கள் எவ்வளவோ தேவையில்லாத அப்ளிகேஷன்ஸ் கேம்ஸ்லாம் நம்ம மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்போம். ஒன்லி 1.8 MB இந்த அப்ளிகேஷனை நம்ம மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டா எவ்வளோ ஒரு யூஸ்ஃபுல்னு இப்போ பார்க்கலாம். நீங்கள் இதை இன்ஸ்டால் பண்ணி இந்த இமெயில் ஐடி மட்டும் லாகின் பண்ணி வச்சுட்டா போதும். உங்கள் மொபைல் எங்கே இருந்தாலும், இந்த வேர்ல்டில் எங்கே இருந்தாலும், கரண்ட்லி எங்கே இருக்குது லைவ் லொக்கேஷன் அண்ட் நீங்கள் வேற ஒரு டிவைஸ்லேருந்து உங்கள் மொபைலை எல்லாமே ஆக்சஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த அப்ளிகேஷன் எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஒரு டெமோ காட்டுறேன். நம்ம மொபைல் மிஸ் ஆன அப்புறம் வேற ஒரு மொபைல் அல்லது வேற ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து நம்ம மொபைலை எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, நம்ம மிஸ் ஆன ஃபோன் எக்ஸாக்ட்லி எந்த லொக்கேஷனில் எப்படி இருக்குன்னு நாம் எப்படி லொக்கேட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். வேற ஒரு கம்ப்யூட்டர் அல்லது மொபைலில் கூகுளில் போயிட்டு ஃபைண்ட் மை டிவைஸ் அல்லது ஃபைண்ட் மை ஃபோன் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா, ஃபைண்ட் மை ஃபோன் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணதும் இந்த மாதிரி ஒரு பேஜ் தான் ஓப்பன் ஆகும். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபைண்ட் யுவர் ஃபோன் கூகுள் அக்கௌண்ட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். கூகுளில் போயிட்டு ஃபைண்ட் மை ஃபோன்னு சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் தான் ஓப்பன் ஆகும். அதில் நம்ம மிஸ் ஆன ஃபோனில் எந்த இமெயில் ஐடியை லாகின் பண்ணமோ அந்த சேம் இமெயில் ஐடியை வந்து இந்த ஃபைண்ட் யுவர் ஃபோனுங்கிற இந்த பேஜில் ஓப்பன் பண்ணி லாகின் பண்ணிக்காங்க. நான் ஆல்ரெடி அந்த இமெயில் ஐடியை லாகின் பண்ணியிருக்கேன். லாகின் பண்ணதும் இந்த மாதிரி ஒரு பேஜ் தான் ஓப்பன் ஆகும். நம்ம என்ன மொபைல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு டிஸ்பிளே ஆகும். லினோவோ K5 நோட் நம்ம மொபைல். நெக்ஸ்ட்டு இப்போ நான் உங்களுக்கு ஒரு டெமோ எப்படி ஆக்சஸ் ஆகுதுங்கிறத காட்டுறேன். இப்போ என்னோடய கம்ப்யூட்டர்லேருந்து என்னோடய மிஸ் ஆன ஃபோன் வந்து எப்படி ஆக்சஸ் ஆகுதுன்னா, இப்போ என்னோடய மொபைல் மிஸ் ஆன ஃபோன் வந்து நான் ரிங் ஆகணும்னு நினச்சா இந்த ரிங்குங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணாவே போதும். இங்கேருந்து அந்த மொபைல் ஆட்டோமேட்டிக்காக அது சைலண்டில் இருந்தாலும் ரிங் ஆகும். இப்போ இந்த மொபைல் வந்து ரிங் ஆகுது. இப்போ லொக்கேட் பண்ணணும், என்னோடய மொபைல் வந்து எக்ஸாக்ட்லி எங்கே இருக்குதுன்னு நான் லொக்கேட் பண்ணணும்னு நினச்சா அதை ஆட்டோமேட்டிக்காக அந்த லொக்கேட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸாக்ட்லி என்னோடய மிஸ் ஆன ஃபோன் வந்து எங்கே இருக்குங்கிற லைவ் லொக்கேஷன் வந்து எனக்கு லொக்கேட் ஆகும். அந்த மொபைல் வந்து மூவிங்கில் இருந்தாலும் நமக்கு வந்து லைவ் லொக்கேஷன் வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ வந்து என்னோட மொபைல் வந்து கரண்ட்லி இப்போ லைவ் லொக்கேஷன் என்னோடய மொபைல் எங்கே இருக்குங்கிற லொக்கேஷன் வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகுது. இப்போ நீங்கள் ஜூம் பண்ணி எக்ஸாக்ட்லி எங்கே இருக்குன்னு பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் இருக்க ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா, செக் ரீசன்ட் செக்யூரிட்டி ஈவெண்ட்ஸ் ஃபார் சஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டினா, நம்ம மொபைலில் வந்து நம்ம மொபைல் யாராவது நான் திருடி இருந்தால் அந்த மொபைலில் வந்து அவங்க ஏதாவது ஆக்சஸ் பண்ணியிருக்காங்களா, அவங்க ஏதாவது நம்ம மொபைலில் ஏதாவது ரீசெண்டாக ஏதாவது செக்யூரிட்டிக்காக ஏதாவது ஆக்சஸ் பண்ணப்பட்டிருக்கான்னு பார்த்துக்கலாம்.
லாக் யுவர் ஃபோன்னா நம்ம மொபைல் மிஸ் ஆன ஃபோனை நம்ம இங்கேருந்தே நம்ம கம்ப்யூட்டர் அல்லது நம்ம வேற ஒரு மொபைலில் இருந்து மிஸ் ஆன ஃபோனை வந்து நம்மளோட ஸ்க்ரீன் லாக் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லாக் யுவர் ஃபோன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா, இந்த லாக் யுவர் ஃபோனுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் இங்கே என்ன பாஸ்வேர்டு என்டர் பண்ணுறீங்களோ அந்த பாஸ்வேர்டை அங்கே லாகின் பண்ணால் மட்டும்தான் லாகின் ஆகும், ஓப்பன் ஆகும். இப்போ செட் எ பாஸ்வேர்ட் டு லாக் யுவர் ஸ்க்ரீன் அப்படின்னு இருக்குல்ல, இப்போ இதில் இப்போ நான் வந்து புதுசாக ஒரு பாஸ்வேர்டு வந்து ஆக்சஸ் பண்ணுறேன். ஏன்னா வந்து என்னோட மொபைல் வேறு யாரும் ஓப்பன் ஆகக்கூடாது அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4ன்னு நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ நான் லாக் பண்ணுறேன். இப்போ என்னோட மிஸ் ஆன மொபைலில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும். நீங்களே பார்க்கலாம். திஸ் ஃபோன் இஸ் லாஸ்ட் ப்ளீஸ் ஹெல்ப் கிவ் இட் பேக் லாக்டு பை ஃபைன் மை டெவிஸ். இப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட மிஸ் ஆன ஃபோன் வந்து லாக் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம மிஸ் ஆன மொபைலில் நம்ம வேற ஒரு மொபைல் அல்லது வேற ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து நம்ம இங்கேருந்தே நம்ம மிஸ் ஆன மொபைலை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து நம்ம மொபைலை எரேஸ் பண்ணிக்கலாம் நம்ம டேட்டாவை. ஸோ நம்ம மொபைலில் எவ்வளவோ தேவையில்லாத அப்ளிகேஷன்ஸ் கேம்ஸ் எல்லாம் நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்போம். ஒன்லி 1.8 MB இருக்க இந்த ஃபைன் மை ஃபோனுங்கிற அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி வச்சா நம்ம மொபைல் மிஸ் ஆன அப்புறம் நம்ம ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம மொபைலை லொக்கேட் பண்ணலாம். நம்ம மொபைல் இங்கேருந்தே ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.